ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த மண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மண்டே. நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றையே மாற்றி அமைக்க போகிற நாள். நம்ம விஜய் வந்து பதவியேற்க போகிற மாதிரி போயிட்டுருக்கு லீடிங்கில். ரொம்ப ஹாப்பி. நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. இப்போ நம்ம என்ன இதுன்னு பார்க்கலாம். கட்டுத்தரையில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பாப்பா தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கா. நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. பாப்பா வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து மேலே கீழே கரெக்டாக எடுத்திருக்க மாட்டா. எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் பாப்பாவை எடுத்துற சொன்னேன். ஒரு 2-3 நாளில் நான் நல்லாயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து மேட் எங்கே வாங்கினீங்க சகோதரி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சக்தியில் டிஜி புத்தூரில் தாங்க, கொஞ்சம் உள்ளே போனாலே வந்து இருக்குது. அது ஒரு தோட்டம் மாதிரி தாங்க. தீனில் இருக்கிற மிஷினு மேட்டு எல்லாமே அவங்களே மாட்டு சம்மந்தப்பட்ட பரி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ரேட்டு வந்து 2500ன்னு வாங்கினோங்க. நாங்கள் வாங்குறப்போ ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இந்த புது கட்டுத்தரைக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப வாங்கினோம். இதுவே வந்து உங்களுக்கு சைஸ் வேரி ஆகும். எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். எப்படி மாடு ஹீட்டுக்கு வரதை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. மாடு ஹீட்டுக்கு வரது வந்து இளங்கன்று மாடாக இருந்தால் 45 நாள் கன்று போட்டதுக்கப்புறம் அது கணக்கு வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் ஹீட்டுக்கு வரும். அப்படியே வந்து ஈத்து மாடுகளாக இருந்தால் 45 நாளைக்கு மேலே. இளங்கன்று மாடுகளாக இருந்தால் நீங்கள் வந்து மாட்டு மேலே ஏறுறது, எப்படி தண்ணியாட்ட குழாய் அடிக்குதா இல்லை கெட்டியாக இருக்குதா அதை பார்த்து டாக்டர்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் உடம்பு ரெடி ஆகிட்டு நல்லா சீக்கிரமாக வீடியோஸ் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.